ஹகேஸ்ரீ நம்ம மூவி ரிவ்யூவில் ப்ளூடோ படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ மலையாளத்தில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி அட்வென்ச்சர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையாக பார்த்தரலாம். இந்த படத்துடைய ஹீரோ வீட்லேயே கூல்ட்ரிங்க்ஸ் தயாரித்து அதை கடைக்கு போய் விற்பனை பண்ணிகிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா நல்லா போயிட்டுருக்கிற சமயத்தில் கடன்லாம் நிறையா வாங்கி தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணி ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்து ஒருத்தர் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி விழும். அந்த இறந்தவன் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடித்ததுனால தான் அப்படின்ட்டு செய்தி பரவும், இது வைரல் ஆகும். அதனால் ரொம்ப அப்செட் ஆகி ஒரு நாள் கடற்கரைக்கு போயிடுவார். அங்கே போய் படுத்திருப்பார். திடீர்னு பார்த்தா அங்கே வானத்துலேருந்து ஒரு விண்கலம் கீழே விழும். அதுலேருந்து ஏலியன் ஒருத்தர் வருவாங்க. இவர் போதையில் அப்படியே நின்று அப்படியே படுத்து தூங்கிடுவார். அடுத்த நாள் பார்த்தா ஏலியன் ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஏலியனை வச்சு ஹீரோ என்னென்னலாம் பண்ண போகிறாரு, இந்த ஏலியனுடைய சக்தியை வச்சு உண்மையிலேயே ஹீரோ முன்னுக்கு வந்தாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்த்தா கதை தாங்க. ஏன்னா பெரும்பாலான ஏலியன் படம்லாம் ஹீரோ ஏலியனுடைய சக்தியை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கிரகத்துக்கு அனுப்பிச்சிருவார். ஆனால் இந்த படத்தில் ஏலியனுக்கு சக்தியே இருக்காது. இதுதான் இங்கே பிரச்சனையே. ஹீரோ என்னென்னமோ பண்ணி பார்ப்பார், ஆனால் ஏலியனுக்கு சக்தியே வராது. அதுக்கப்புறம் இதனால் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். அந்த சீன்ஸும் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டாக பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக படத்தோடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. சூப்பரான பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சினிமோட்டோகிராஃபி அந்த ஏலியன் காமிக்க அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க, நல்லாவே வந்திருக்கு. இப்போ அந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில இடங்களில் லேக் அடிக்குதுங்க. ஏன்னா ஏலியனுக்கு எந்த விதமான பவருமே இல்லை. எப்படா பவர் வரும், அவர் எப்படா சூப்பர்மேன் ஆவார் அப்படின்ட்டு நம்மளை எதிர்பார்ப்பு வச்சு கழுத்து இருக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. படத்தில் சீன்ஸ் அளவுக்கு மெச்சூரிட்டியே இல்லை. கிளைமேக்ஸ் சீன் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் இடையில வர அந்த மெச்சூரிட்டியான சீன்ஸ் இல்லாதனால படம் கொஞ்சம் போர் அடிக்குது. இவங்க இந்த ட்விஸ்ட் எண்டிங்லாம் வச்சு படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா காமெடியாக கொடுத்தாலும் நல்லாவே வந்திருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் காமெடியாக போச்சு, செகண்ட் ஆஃப் அதை கோட்டை விட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் எப்படி சூப்பராக சொன்னாலும் இந்த படம் ஒன் டைம் மேட்ச் அப்படி தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, சேம் அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.